நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் மேலும் ஒரு வாரம் நீடிப்பு. மஹிந்த மைத்திரியின் படுகொலை சூழ்ச்சி, அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட சந்திரிகா. இலங்கை எப்போது இயல்பு நிலைக்கு திரும்பும்? சுகாதார பிரிவு வெளியிட்டுள்ள தகவல். யாழ் பல்கலையில் புதிய துறையாக மனித உயிரியல் விஞ்ஞான துறை ஆரம்பம். யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளராக வைத்தியர் சத்தியமூர்த்தி மீள பொறுப்பேற்பு. அரிசி சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம். மோடியை சந்திக்கும் கூட்டமைப்பினர் இந்தியா வகுத்துள்ள திட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவு. தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கட்சி தனித்தனி கடிதங்கள் அனுப்பி வைப்பு. வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன் உயிருடன் இருப்பது முக்கியம், கிடைப்பதை போட்டுக் கொள்ளுங்கள். சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவிப்பு. இலங்கையின் செயற்பாடு குறித்து வெளிநாட்டு ராஜதந்திரிகள் அதிருப்தி. யாழில் கோவிட்-19 நோய் தொற்றினால் நேற்று 6 பேர் மரணம். தண்ணி முறிப்பு பகுதியில் காணி அபகரிப்பு, சார்ல்ஸ் நேரில் சென்று ஆய்வு. அவசர கால சட்ட ஒழுங்கு விதிகள் தொடர்பான பாராளுமன்ற விவாதம், வெளியான அறிவிப்பு. அவசர கால சட்ட வர்த்தமானியை ஜனாதிபதி உடனடியாக மீளப்பெற வேண்டும், சஜித் திட்டவட்டம். ஆப்கானில் இன்று அரசாங்கத்தை அமைக்கவுள்ள தலிபான்கள். உயர்தரம் மற்றும் புலமை பரிசில் மாணவர்களுக்கு வெளியாகியுள்ள அறிவிப்பு. கோவிட் நிலைமை காரணமாக தற்போது அமலில் இருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மேலும் ஒரு வாரம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 6ஆம் திகதியுடன் முடிவுக்கு வரவிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டமானது எதிர்வரும் 13ஆம் திகதி வரை திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகள் வழமை போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி மற்றும் சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு 2 வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சாந்த திசாநாயக்கவினால் நேற்று 2ஆம் திகதி தொடக்கம் அமுலாகும் வரையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் அதிகபட்ச மொத்த விலை 116 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் அதிகபட்ச சில்லறை விலை 122 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதி செய்யப்பட்ட வெள்ளை சீனி 1 கிலோகிராமின் விலை 125 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் சிவப்பு சீனியின் அதிகபட்ச சில்லறை விலை 125 ரூபாவாகவும் பொதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் சிவப்பு சீனியின் அதிகபட்ச சில்லறை விலை 128 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பச்சை அரிசி மற்றும் சிவப்பரிசி 1 கிலோகிராமுக்கான அதிகபட்ச சில்லறை விலை 95 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டரிசி 1 கிலோகிராமின் அதிகபட்ச விலை 98 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 103 ரூபாவாக நியமிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் கீரி சம்பாவின் அதிகபட்ச சில்லறை விலை 125 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அழிப்பதற்கு தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் முன்னாள் அரச தலைவர் மைத்ரிபால சிறிசேனவும் கங்கணம் கட்டி செயற்பட்டு வருவதாக சுதந்திர கட்சியின் போசகரும் முன்னாள் அரச தலைவருமான சந்திரிகா குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முகநூலில் காணொலி ஊடாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியை அளிக்கின்ற மஹிந்த மைத்திரியின் நிகழ்ச்சி நிரலில் தம்மை படுகொலை செய்கின்ற சூழ்ச்சியும் இருப்பதாக தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இன்று ஏற்பட்டுள்ள தலையெழுத்தை பார்க்கின்ற போது மிகவும் கவலை அடைகின்றேன். கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையை நினைத்தால் தினமும் காலையில் படுக்கையிலிருந்து எழ தோன்றுவதில்லை என தெரிவித்துள்ளார். கட்சிக்கு ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவுக்கு நானும் காரணம். எனினும் என்னால் செய்ய முடியாமல் போன சில விடயங்களுக்காக வருத்தமடைவதாக தெரிவித்துள்ளார். 1994ஆம் ஆண்டில் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்தபடியினால் நாட்டுக்கு செய்த சேவை காரணமாக தொடர்ந்தும் 23 வருடங்களாக ஆட்சியில் இருக்க முடியுமான பலம் உருவாகியது. 2007ஆம் ஆண்டிலிருந்து மீண்டும் அரசியலுக்கு வரும்படி பலரும் அழைத்தார்கள். இருப்பினும் நாட்டுக்கும் கட்சிக்கும் ஏற்பட்டுள்ள நிலைமையை உணர்ந்தவளாக மீளவும் வந்தேன்.
2015ஆம் ஆண்டில் தனித்து நான் முடிவெடுத்தேன். ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்லாமல் நாட்டுக்கு ஏற்படுகின்ற அழிவை தடுப்பதற்கு சோபித தேரர் உள்ளிட்ட சிவில் அமைப்புகள் தமிழ் முஸ்லிம் சிங்கள கட்சிகள் அழைத்த போது கூட்டணியை அமைப்பதற்கான யோசனையை நானே முன்வைத்தேன். எனக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த 2 தலைவர்களுமே கட்சியை அளித்தார்கள். அவர்களில் ஒருவர் உலகத்தில் உள்ள சூதாட்டக்காரர்களை உள்நாட்டுக்கு அழைத்து வந்தார். போதைப்பொருள் கடத்தல் செய்வோரை பாராளுமன்றத்துக்கு அழைத்தார். அதனை எதிர்த்தால் என்னையும் படுகொலை செய்யும் அளவுக்கு ஆலோசனை நடாத்தினார்கள் எனவும் என் மீது சேறு பூசினார்கள் எனவும் கட்சியை பாதுகாப்பதாக வந்த மைத்திரி மீண்டும் ராஜபக்சவுடன் இணைந்து கட்சியை அழிக்க தொடங்கினார். எனினும் எமது சுதந்திர கட்சியை அழிக்க எவராலும் முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது அமுலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தின் பயனை அடைய மேலும் 2 வாரங்கள் நாடு முடக்கப்பட வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றினால் புதிதாக உருவாகும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து நாட்டை மீண்டும் திறக்க முடியும் என தெரிவித்துள்ளார். அக்டோபர் நடுப்பகுதியில் நாட்டு மக்களுக்கு முழுமையாக தடுப்பூசி செலுத்திவிட்டால் அக்டோபர் மாதம் இறுதிக்குள் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவது தொடர்பில் இன்னமும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்டா மாறுபாடு நாட்டில் பரவியதன் காரணமாக தினசரி கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டதென அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விஜயத்தில் பங்கேற்கும் உறுப்பினர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குழுவினர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடி கலந்துரையாடலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூடவுள்ள நிலையில் கூட்டமைப்பினர் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவல் ஆகியோருடன் கலந்துரையாடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக பின்பற்ற வேண்டிய உத்திகள் குறித்து விவாதித்து ஆலோசனை வழங்கக்கூடும் என நம்பிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞானங்கள் பீடத்தில் 4வது புதிய துறையாக மனித உயிரியல் விஞ்ஞானத்துறை உள்வாங்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மூதவையின் பரிந்துரையுடன் பல்கலைக்கழக பேரவையின் அங்கீகாரத்துடன் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு கடந்த மாதம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தர நிர்ணய குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஆகியவற்றினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் இந்த தீர்மானம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மனித உயிரியல் விஞ்ஞான துறைக்கான முன்மொழிவு அறிக்கையையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் பதவியை நாட்டில் நிலவும் கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி இன்று செப்டம்பர் 3ஆம் தேதி மீண்டும் பொறுப்பேற்கின்றார். பிரித்தானியாவுக்கு மேற்படிப்புக்காக கடந்த பிப்ரவரி ஆரம்பத்தில் சென்றிருந்த அவர் தனது பொறுப்பை தற்காலிகமாக பதில் பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீ பவனந்தராஜாவிடம் ஒப்படைத்திருந்தார். எனினும் தற்போது விடுமுறையில் நாடு திரும்பிய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியை பணிப்பாளர் பொறுப்பை ஏற்க சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. அதற்கமே அவர் தனது மேற்படிப்பை பிற்போட்டு செப்டம்பர் 3ஆம் தேதி மீண்டும் தனது கடமைகளை மீள பொறுப்பேற்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மேலும் 6 பேர் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் ஒருவர் சாவச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இளம் ஊடகவியலாளர் ஞானப்பிரகாசம் பிரகாஷ் என்ற 26 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நெடுந்தீவைச் சேர்ந்த 70 வயதுடைய ஆண் ஒருவரும், பருத்தித்துறையைச் சேர்ந்த 72 வயதுடைய ஆண் ஒருவரும், கந்தர்மடத்தைச் சேர்ந்த 79 வயதுடைய ஆண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். அல்வாயைச் சேர்ந்த 75 வயதுடைய ஆண் ஒருவர் மந்திகை ஆதார மருத்துவமனையின் கோவிட்-19 விடுதியில் சிகிச்சை பெற்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தெல்லிப்பளை மருத்துவமனையில் சடலமாக ஒப்படைக்கப்பட்ட நிலையில் முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் கோவிட்-19 தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் யாழ் மாவட்டத்தில் கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 265ஆக அதிகரித்துள்ளது.
இலங்கையில் அத்தியாவசிய சேவைகள் என்கின்ற பெயரில் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரசாங்கத்தின் முனைப்புகள் குறித்து கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகள் தங்களது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள மேற்குலக நாடுகள் தூதுவர்களுடன் ஐநா பதிவிட பிரதிநிதியின் அலுவலகம் இலங்கை அரச உயர் பீடத்தில் தங்களது அதிருப்தியை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் வெளிநாட்டு நாணய கையிருப்பு இன்மையினால் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சீனி விலை 1 கிலோ 230 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதுடன் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சீனி மூட்டைகள் கடந்த சில நாட்களாக அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அவசர நிலைமையை பிரகடனப்படுத்த அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்ச அரசியல் அமைப்பில் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுத்துள்ளார். அதேபோல் சீனி மற்றும் அரிசி ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகள் என அறிவித்து நேற்றிரவு வர்த்தமானி அறிவிப்பும் வெளியானது. அதேபோல் அவசர கால சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை அரசு தலைவர் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அரசு தலைவரது இந்த செயற்பாடுகள் குறித்து கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலக தகவல்களில் வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் முடிந்தவரை 2 முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு நாம் மக்களை கேட்டுக்கொள்வதாக கொரோனா வைரஸ் ஒழிப்புக்கான இராஜாங்க அமைச்சர் விசேட மருத்துவர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். அதேவேளை வீடுகளில் இருந்து வெளியே செல்லும் போது பேஸ் ஷீல்ட் முகப்பாதுகாப்பு உபகரணத்தை உபயோகிப்பது மிகவும் முக்கியமானது என இராஜாங்க அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். அத்துடன் அருகில் உள்ள தடுப்பூசி நிலையத்துக்கு சென்று என்ன ரகம் என்ன பெயர் என்று பாராது கிடைக்கப்பெறுகின்ற கொரோனா வைரஸ் தடுப்பூசியை விரைவாக பெற்றுக்கொள்ளுமாறு அவர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிலர் வெளிநாடுகளுக்கு போவதற்கு ஆயத்தமாக பல்வேறு தடுப்பூசிகளை தேடித் திரிவதாக குறிப்பிட்டுள்ள இராஜாங்க அமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முன்னர் உயிருடன் இருப்பது முக்கியம் என்பதையும் தடுப்பூசியை தெரிவு செய்து போட்டுக்கொள்வது கடமையாகும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். தத்தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ள தாமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் மற்றவர் தீர்மானிக்கும் வரை காத்திருக்காது பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றுங்கள் என மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளருக்கு தமிழர் தரப்பில் இருந்து 2 கோரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே 2 பகுதிகளாக பிரிந்து இந்த கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஜனநாயக முறைப்படி முடிவுகள் எடுக்கப்படுவதில்லை என்பதும் ராசம்பந்தன் சுமந்திரனின் ஏகபோகமே நிலவுகின்றது என நீண்ட நாள் குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற பின்புலத்தில் முதன்முறையாக அந்த நிலைமைக்கு எதிராக பங்காளி கட்சிகள் தெளிவான நிலைப்பாடொன்றை எடுத்துள்ளது. தற்போதுள்ள நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி தனது ஒரு கடிதம் அனுப்பவுள்ளது. கூட்டமைப்பின் 2 பங்காளி கட்சிகள் மற்றும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஏனைய கட்சிகள் இணைந்து இன்னொரு கடிதத்தை அனுப்பவுள்ளது. எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான வாய்மொழி புதுப்பிப்பை ஆணையாளர் மிச்சல் பாஸ்டல் அம்மையார் சமர்ப்பிக்கவுள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் ஓரணியாக தமது நிலைப்பாட்டை ஆணையாளருக்கு அறிவிக்க வேண்டும் என அண்மைய தமிழ் கட்சிகள் சூம் கலந்துரையாடலின் மூலம் முடிவெடுத்தது. இந்த சூம் கலந்துரையாடலை ஒழுங்கமைப்பதில் டெலோ முக்கிய பங்கு வகித்தது. இறுதியாக நடந்த சூம் கலந்துரையாடலில் இந்த விவகாரம் பேசப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதிராசா கலந்து கொண்டிருந்தார். கூட்டங்களில் கலந்து கொள்ளும் மாவை சேனாதிராசா ஒன்றை தெரிவிப்பார். ஆனால் அவருக்கே தெரியாமல் சம்பந்தன் சுமந்திரன் செயற்படுவார்கள். அதனால் ஐநா விவகாரம் போன்ற முக்கிய விடயங்களை பேசுவதெனில் எம்.ஏ. சுமந்திரனையும் அழையுங்கள், அப்போதுதான் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறியலாம் என தமிழ் மக்கள் கூட்டணியினர் வலியுறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து கூட்டத்தினிடையில் சுமந்திரனும் அழைக்கப்பட்டிருந்தார். கலந்துரையாடலில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு கடிதம் அனுப்புவது, அரசியல் கைதிகள் விவகாரம், காணி விடுவிப்பு உட்பட 4 விடயங்கள் நிறைவேற்றிய பின்னரே அரசுடன் பேச்சை முன்னெடுப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் எட்டப்பட்டது. இந்த நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளருக்கான கடிதத்தை தயாரிக்கும் பணியை டெலோ முன்னெடுத்தது. இதன் பிரதியை அனைத்து தமிழ் தரப்புக்கும் அனுப்பி வைத்தது. இந்த நகர்வு ஆரம்பித்த பின்னர் நிபுணர் குழுவின் மூலம் ஒரு கடிதத்தை தாமும் தயாரிக்க ஆரம்பித்துள்ளதாக சம்பந்தன் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக முக்கிய விவகாரங்களில் ஏனைய மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து தனது கையொப்பத்தை இட சம்பந்தன் விரும்புவதில்லை. தனது கையொப்பத்துடன் மட்டுமே அனுப்ப விரும்புவார் என்ற அபிப்பிராயம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே காலமாக காணப்படுகின்றது. அதை உறுதி செய்யும் விதமான சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளது. ஏனைய தமிழ் தரப்புகளை ஆணையாளருக்கு கடிதம் எழுதும் முயற்சி ஆரம்பித்தாலும் அரசுடன் சில விவகாரங்களில் இரகசிய இணக்கத்துக்கு வரும் சம்பந்தன் சுமந்திரன் தரப்பு காட்டமாக மனித உரிமை குழுவுக்கு கடிதம் அனுப்புவதை அடுத்து விரும்பாதலமாக இந்த முயற்சியை ஆரம்பித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வலுவான அதிருப்தி ஏற்பட்டுள்ளது.
ரோட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தனும் இதுவரை கையெழுத்திடவில்லை எனவும் அநேகமாக இன்று காலை அவர் தனது ஆவணத்தில் கையெழுத்திட்டு அனுப்புவார் என டெலோவின் முக்கிய தலைவர் தெரிவித்துள்ளார். டெலோ முயற்சி ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ரா சம்பந்தன் எம் ஏ சுமந்திரன் தரப்பினராலும் ஒரு கடித முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் இந்த கடிதத்தில் ரா சம்பந்தனும் சில மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என கூறுபவர்கள் புத்திஜீவிகள் கையெழுத்திடுவார்கள் என ஏற்பாட்டாளர்களால் கூறப்பட்டது. எனினும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதனை கையொப்பத்துக்காக அனுப்புவோம் என ஏற்பாட்டாளர்களால் கூறப்பட்டு வருகின்றது. இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம் கையொப்பமிடும் ஆவணம் இன்று அதன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்வைக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை வீழ்த்தி சர்வாதிகாரம் மிக்க பயணத்தை நோக்கி நகரும் அவசர கால சட்ட வர்த்தமானியை ஜனாதிபதி உடனடியாக மீளப்பெற வேண்டும் எனவும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமாயின் நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை சட்டத்துக்கு அமைய செயற்படலாம் என அதனை விடுத்து ஜனாதிபதி அவசர கால சட்டத்தினை அவசரமாக அமுல்படுத்தியதன் நோக்கம் என்ன என சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இது அரசாங்கத்தின் தவறான செயற்பாடுகள் மற்றும் திறமையின்மையை மூடி மறைக்கும் தன்னிச்சையான ஒரு செயற்பாடாக கருத வேண்டும். 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார சட்டத்தின் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க முடியும். ஆனால் அரசாங்கம் அதனை விடுத்து அவசர கால சட்டத்தை அவசரமான நிலையில் பிரகடனப்படுத்தியுள்ளமை ஒரு ஆபத்தான நிலைமையை எடுத்து காட்டியுள்ளது. ஜனநாயக கொள்கை மிக்க நாட்டை சர்வாதிகாரம் மிக்க நாடாக மாற்றியமைத்து மனித உரிமைகளுக்கு சவால் விடுவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது என்பதை இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக விளங்கிக் கொள்ள முடியும் எனவும் அவசர கால சட்டத்தை அரசாங்கம் அமுல்படுத்தி இருப்பதால் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவடையாது, தடுப்பூசிகளை பெற முடியாது, பொருட்களின் விலையேற்றத்தையும் வெளிநாடு கையிருப்பின் அளவையும் கட்டுப்படுத்தாத அரசாங்கம் நாட்டு மக்களை கட்டுப்படுத்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்துகின்றது. ஜனநாயகத்தை வீழ்த்தி சர்வாதிகாரமாக பயணத்தை நோக்கி செல்லும் அவசர கால சட்ட வர்த்தமானியை ஜனாதிபதி உடன் மீளப்பெற வேண்டும். நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் காணப்படுகின்றது. அந்த சட்டத்துக்கு அமைய சட்டவிரோதமாக பொருட்களை பதுக்கி வைத்திருப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். அவசர கால சட்டத்தை கொண்டு முன்னெடுக்கப்படும் அனைத்து செயற்பாடுகளையும் முற்றாக எதிர்ப்போம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றி 2 வாரங்களுக்கு பிறகு தலிபான்கள் இன்று நாட்டில் அரசாங்கத்தை அமைக்க உள்ளனர். தலிபான்கள் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைக்கு பிறகு அரசாங்கத்தை அமைப்பார்கள் என சர்வதேச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 15 அன்று காபூலை கைப்பற்றிய பிறகு தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டிருந்தனர். பல தசாப்த கால போருக்கு பிறகு நாட்டில் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வருவதற்கான உறுதிமொழியை மீண்டும் வலியுறுத்தி ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகு இஸ்லாமிய போராளி குழுவினர் தங்கள் வெற்றியை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த வாரம் அமெரிக்க படைகளை மீளப்பெறுவதற்கு முன்னதாக நாட்டின் கட்டுப்பாட்டை கைப்பற்றிய தலிபான்கள் இப்போது சர்வதேச உதவியை பெரிதும் நம்பியிருக்கும் மற்றும் மோசமான பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் இருக்கும் ஒரு நாட்டை ஆட்சி செய்ய எதிர்பார்க்கின்றனர். சர்வதேச உதவியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் பார்வையில் புதிய அரசாங்கத்தின் சட்டபூர்வ தன்மை பொருளாதாரத்துக்கு முக்கியமானதாக இருக்கும். ஏனெனில் நாடு வறட்சி மற்றும் 240,000 ஆப்கானியர்கள் உயிர்களை கொன்ற ஒரு மோதலின் அழிவுகளை எதிர்த்து போராடுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தினூடாக மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு ஆரம்பித்துள்ளது. நாட்டில் நிலவும் கோவிட் தொற்று நோயை கருத்தில் கொண்டு குறித்த பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்கும் கால எல்லை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை www.donet.lk என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் எதிர்வரும் 6ஆம் மற்றும் 7ஆம் திகதிகளில் மாத்திரம் கூடும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் கடந்த 30ஆம் தேதி அமுலுக்கு கொண்டுவரப்பட்ட அவசர கால சட்ட ஒழுங்கு விதிகள் தொடர்பான பிரகடனத்தை எதிர்வரும் 6ஆம் திகதி திங்கட்கிழமை முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரை விவாதித்து சபையில் அனுமதிப்பதற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன தலைமையில் நேற்று கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2வது பிரிவினால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக இந்த அவசர கால சட்ட ஒழுங்கு விதி அமலுக்கு கொண்டு வரப்பட்டது.
அத்துடன் தற்பொழுது நிலவும் கோவிட்-19 சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு அடுத்த வாரத்தில் பாராளுமன்ற அமர்வுகளை 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் மாத்திரம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. எதிர்வரும் 6ஆம் திகதி திங்கட்கிழமை முழு நாளும் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக மாத்திரம் ஒதுக்குவதற்கு இதற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்டிருந்த போதும் குறித்த கேள்விகளை பிறிதொரு தினத்தில் எடுத்துக்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 7ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் 10 மணிக்கு பாராளுமன்றம் கூட இருப்பதுடன் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 4:30 மணி வரை 1979ஆம் ஆண்டு 61 இலக்க அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் கீழான கட்டளை, இலங்கை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு சட்டம் மூலம் உற்பத்தி வரி சட்டத்தின் கீழான கட்டளைகள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 4:30 மணி முதல் 4:50 மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் 4:50 மணி முதல் 5:30 மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான விவாதம் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணி முறிப்பு பகுதியில் இடம்பெறுகின்ற காணி அபகரிப்பு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் குறித்த இடத்துக்கு நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். குறித்த இடத்துக்கு இன்று கள விஜயம் மேற்கொண்ட அவர் நிலைமைகள் தொடர்பாக பார்வையிட்டதுடன் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் நிலைமைகள் தொடர்பாக தொலைபேசியினூடாக கலந்துரையாடியுள்ளார். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தண்ணி முறிப்பு பகுதியில் வசித்த மக்கள் யுத்த சூழ்நிலைகளால் இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு குடியமர்ந்துள்ளனர். இந்த மக்கள் தற்போது தமது காணிகளுக்கு சென்று விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு வனவள திணைக்களத்தினர் தடை விதித்து வருகின்றனர் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தம்மில் பலருக்கு வேறு விவசாய காணிகள் இல்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு 45 பேருக்கு சொந்தமான சுமார் 170 ஏக்கர் காணி விவசாயம் செய்வதற்கும் குடியமர்வதற்கும் வனவள திணைக்களம் தடையாக உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.